வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வீக்லி அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். போன வாரம் மார்க்கெட் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு ஒரு வீக்லி ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்ல அனலைசிஸ்குள்ள போயிடலாம். நம்மளுக்கு மண்டே மார்னிங் மார்க்கெட் எடுத்த உடனே ஒரு செல் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. அதுபோக நம்மளுக்கு டியூஸ்டே அன்னைக்கு நம்மளோட ப்ரீவியஸ் ஆன செல் சைட் லிக்விடிட்டி ஏரியாவான 3960ங்கிற ரேஞ்ச மார்க்கெட் பிரேக் பண்ணி, அத சஸ்டெயின் பண்ணாம மார்க்கெட் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆச்சு. திரும்ப நம்மளுக்கு புதன்கிழமை நம்மளோட மேஜர் லிக்விடிட்டிய மறுபடியும் டேப் பண்ணி, திரும்ப சஸ்டெயின் ஆவாம நம்மளுக்கு மார்க்கெட் மறுபடியும் ஒரு பை ட்ரெண்டுக்கு மூவ்மெண்ட் ரிவர்ஸ் ஆயிருச்சு. 3 மேஜரான ரீசன் இருக்கு. 3 மேஜரான ரீசன் இருக்கு. 1 வந்து நம்மளோட மேஜர் செல் சைட் லிக்விடிட்டிய மார்க்கெட் டேப் பண்ணி அகைன் போயிருக்கு. இந்த இடம் என்னன்னா, நம்மளோட ஃபெட்டோட சேர்மன் நியூஸ். அதுபோக இன்னும் ஒரு மேஜரான யுஎஸ் நியூஸ் இருந்துச்சு. அந்த ஓகே. அதை ஓகே. இப்போ போன வாரம் நடந்த அந்த நியூஸ் பார்க்கலாம். மேஜரான இந்த ரீசன் என்னன்னா, நம்மளுக்கு ஃபெட்டோட சேர்மன் நியூஸ் இருந்துச்சு. அதுபோக ஐஎஸ்எம்மோட மேனுஃபேக்சரிங் நியூஸும் இருந்துச்சு. எல்லாமே நெகட்டிவா இருந்ததுனால நம்மளுக்கு மேல போச்சு. ஃபெட்டோட சேர்மன் ஸ்பீச் என்ன இருந்துச்சுன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ்ல அ போட்டிகள் பேசும்போது, அங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யுஎஸ்ல இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு. அதுக்கு குறைக்க என்ன பண்ண போறீங்க? உங்களோட டார்கெட் 2ங்குவீங்க. நீங்க என்ன செக் பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது, ஃபெட் சேர்மன் எந்த எந்த இதுவுமே ஆ ஆ குறைப்பீங்களா, கூட்டுவீங்களான்னு எந்த ஹிண்ட்டுமே குடுக்காம, நெக்ஸ்ட் வருத எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் மீட்ல அத பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு, அந்த கொஸ்டின ஆ இக்னோர் பண்ணிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாரி நம்மளோட நெக்ஸ்ட் வந்த நியூஸான என்எஃப்பி நியூஸ்ல நம்மளுக்கு மார்க்கெட் திரும்ப நெகட்டிவா இருந்துச்சு. அன்எம்ப்ளாய்மென்ட் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவா இருந்துச்சு. ப்ரீவியஸோட நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதையுமே இங்க பாருங்க. வியாழக்கிழமை வந்த நியூஸ் அன்எம்ப்ளாய்மென்ட் கிளைம்ஸோட ரேட் 4.3லேருந்து 4.2 நம்மளுக்கு இங்க பாசிட்டிவா இருந்தாலும், திரும்ப வந்து நம்மளுக்கு மார்க்கெட் மேஜரா புல்லிஷ் ஆன போன மொமெண்ட் புல்லிஷ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் கிளைம்ஸோட சேஞ்சஸ் ப்ரீவியஸா இருந்தது 129K. அதே மாரி ஃபோர்காஸ்ட் பண்ணது எவ்வளோக்கு பண்ணியிருந்தாங்கன்னா, 114Kக்கு பண்ணியிருந்தாங்க. ஆனா, நம்மளுக்கு ஆக்சுவலா வந்தது எவ்வளோன்னா 57K தான் வந்திருக்கு. அதனால மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் நியூஸால மார்க்கெட் ஒரு பை ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மூவ் ஆயிருச்சு. அதே மாரி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு யுஎஸ் பேங்க்ஸ் ஹாலிடேங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு வால்யூம் ஜெனரேட் ஆவாம ஒரு சர்டைன் ஏரியாக்குள்ளேயே நம்மளுக்கு மார்க்கெட் ஆ சர்க்குலேட் ஆச்சு. ஓகே. இது போன வாரத்துக்குள்ள நியூஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன நடக்குங்கிறத இப்போ செக் பண்ணுவோம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீக் போறதுக்கு முன்னாடி நம்ம டே டைம் ஃப்ரேம்க்கு இப்போ மூவ் ஆவோம். அங்க நம்ம மேஜரா இருக்க பை சைட் அண்ட் செல் சைட் லிக்விடிட்டிய நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் போவோம். ஓகே. இப்போ நான் மேஜரா இருக்க பை சைட் அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி தான் வரைய போறேன். ஓகே. நான் மேஜரா இருக்குதுன்னா, இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் இந்த இடம் வரைக்கி நம்மளோட மேஜரா இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டி அண்ட் நம்மளோட இந்த ஏரியா கரெக்ட்டா இந்த ஏரியாலருந்து இந்த ஏரியாக்குள்ள இந்த ஏரியாலருந்து இந்த ஏரியாக்குள்ள நம்மளோட பை சைட் லிக்விடிட்டி இருக்கு. நான் பை சைட் லிக்விடிட்டி இங்க கிரீனா மாத்திருந்தேன். அது போக செல் சைட் லிக்விடிட்டிய ரெட் கலர்ல மாத்திருறேன் ஐடென்டிஃபை பண்ணதுக்காண்டி. பை சைட் லிக்விடிட்டி இது வந்து நம்மளோட பை சைட் லிக்விடிட்டி ஏரியா. அதே மாரி இந்த ஏரியா வந்து நம்மளோட செல் சைட் லிக்விடிட்டி ஏரியா. நம்மளோட மேஜர் பை சைட் அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி ஏரியாவ பார்த்துட்டோம். இது நம்மளோட பை சைட் அண்ட் செல் சைட் மேஜர் லிக்விடிட்டி ஏரியா.
அதுபோக மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் இந்த ஏரியாக்குள்ள தான் நம்மளுக்கு பவுன்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, மேஜரா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு எஃப்ஓஎம்சி நியூஸ் மீட் இருக்கு. அந்த மீட்டிங்ல தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுவாங்க. அதையும் நம்ம ஃபாரெக்ஸ் கேலண்டர்ல ஒரு தடவ செக் பண்ணிருவோம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் மேஜரா மண்டே நம்மளுக்கு ஒரு நியூஸ் இருக்கு. ஐஎஸ்எம் சர்வீஸ் நியூஸ் இருக்கு. அதுபோக ஃபெட்டோட மெம்பர் ஸ்பீச் ஒரு ஸ்பீச் இருக்குது. அத தொடர்ந்து நம்மளுக்கு புதன்கிழமை நம்மளுக்கு ஒரு ஹை இம்பாக்ட் நியூஸான எஃப்ஓஎம்சி மினிட் ஸ்பீச் இருக்கு. இந்த மீட்டிங்ல தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண போறாங்களா? இல்ல கட் பண்ணாம நம்ம இதிலேயே சஸ்டெயினா போப்போறாங்களான்னு, இதில தான் நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே குடுப்பாங்க. அந்த கமிட்டி மெம்பர் இதில தான் எல்லா டீட்டெயில்ஸும் குடுப்பாங்க. அத பொறுத்து தான் நம்மளுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் பைலயே இருக்குமா? இல்ல செல் சைட் மூவ் ஆகுமாங்கிறத நம்ம புதன்கிழமை பார்க்கலாம். நான் என்னோட பிரெடிக்ஷன் என்னன்னா, இந்த ஏரியாக்குள்ள தான் கரெக்ட்டா 4380 டூ திரும்ப நம்மளோட செல் சைட் லிக்விடிட்டியான மேஜரா இருக்க செல் சைட் லிக்விடிட்டியான 3955 இந்த ரேஞ்ச்குள்ள தான் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் இருக்கும் மேஜரா. இப்போ நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மூவ் பண்ண முன்னாடி 4 ஹவர்ல நம்மளோட பை சைட் அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி கரெக்ட்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிருவோம். ஓகே. நம்மளோட பை சைட் அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி கரெக்ட்டா தான் இருக்கு. மேஜரா எல்லாமே நம்மளுக்கு டேப் ஆயி தான் இருந்திருக்கு. இங்கேயே டேப் ஆயி தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. திரும்ப இங்கேயே டேப் ஆயி தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகே. நம்ம இந்த இடத்திலேயே நம்மளோட சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன நம்ம இந்த இடத்திலேயே வரைஞ்சிரும் 4 ஹவர்ல. அதுக்கப்புறம் நம்ம 1 ஹவர்ல போய் செக் பண்ணிக்கலாம். 4 ஹவர்ல நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன எங்க வரையலாம்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனா நம்மளுக்கு இருக்கிற ஏரியா எங்கன்னா, நமக்கு இந்த ஏரியால தான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் ஏரியா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் இந்த ஏரியா. அதனால நான் இங்கேருந்து மார்க் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் ஏரியா. நான் இத ப்ரீவியஸா இருந்த பிளாக் கலருக்கே மாத்திடுறேன். இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் ஏரியா இந்த ஏரியா. அப்புறம் நம்மளோட செகண்ட் சப்போர்ட் ஜோன் எந்த ஏரியால இருக்குன்னா, செகண்ட் சப்போர்ட் ஜோனா நம்ம 4020 இந்த இந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம். ஏன்னா, இங்க தான் இந்த இது இருக்கு. லாஸ்ட் ஒரு லிக்விடிட்டி வச்சிருக்கு. அந்த ஏரியாவ எடுத்துக்கலாம். இந்த ஏரியா. அப்புறம் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா எந்த ஏரியாவ எடுத்துக்கலாம்னா, நம்ம இந்த ஏரியாவ ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா எடுத்துக்கலாம். 4220ங்கிற ஏரியாவ நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா எடுத்துக்குவோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அப்புறம் நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா, நம்ம மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் ஹைக் போனா, இந்த ஏரியாவ நம்மளோட மார்க்கெட்டோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோனா எடுத்துக்கலாம். 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. நம்ம நெக்ஸ்ட் அதையும் ஒரு தடவ செக் பண்ணிக்கிடுவோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல கரெக்ட்டா இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே. இந்த இடத்த நம்ம 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோனா எடுத்திருக்கோம். நம்ம 1 ஹவர்ல இத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், இதில நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னுட்டு. அதே மாரி தான் சப்போர்ட்டுக்கும். நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லயும் செக் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. 1 ஹவர்லயே நம்ம செக் பண்ண ஆரம்பிப்போம். கரெக்ட்டா தான் இருக்குது. நம்மளுக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்ததும், நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன வேணா நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கலாம். இந்த ஏரியாலருந்து இந்த ஏரியாக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம். 4220ங்கிற இந்த ஏரியாக்குள்ள வச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோனான
இது 3000ல இருக்கு. நம்மளுக்கு ரொம்ப ஹைல இருக்கிறதுனால, நம்ம இத கொஞ்சம் கம்மி பண்ணி, நம்ம இந்த ஏரியாக்குள்ள வச்சுக்கலாம். 4275 டூ 77 நம்ம இந்த ஏரியாவ எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோனா எடுத்துக்கலாம். மேல இருக்கிறத நம்ம லிக்விடிட்டி ஆர் 3 ரெசிஸ்டன்ஸ் ஜோனா வச்சுக்கலாம். ஓகே. இதுல எல்லாத்தையுமே இப்ப மார்க் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஏரியாவ S1 மார்க் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். அப்புறம் இந்த ஏரியாவ 2ண்ட் சப்போர்ட் ஜோன் அண்ட் இந்த ஏரியாவ ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் இந்த ஏரியாவ நம்ம 2ண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். மார்க்கெட் மண்டே மார்னிங் நம்மளுக்கு எடுத்த உடனே என்ன ஆகும்? எந்த இடத்துல பை எடுக்கலாம், எந்த இடத்துல செல் எடுக்குறாங்கிறத இப்ப நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு மார்க்கெட் ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு பையிங் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. நம்மளுக்கு ஏற்கனவே இன்னும் இன்ஃப்ளேஷன் ரேட் கூடியிருக்கு. ஆனா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாங்களா? இன்னியும் நம்மளுக்கு ஃபர்தரா எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் வரல. அதுபோக நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் கிளைம்ஸும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லாம நெகட்டிவா தான் மார்க் வந்ததுனால மார்க்கெட் ஒரு பையிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். நம்ம எடுத்த உடனே ஒரு பை போலாம். எந்த ஏரியாலருந்து பை போலான்னா, 4195 இந்த ஏரியால பை எடுத்து நம்ம இந்த ஏரியா வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். எந்த ஏரியா வரைக்கும்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் ஆகுற வரைக்கும் கரெக்ட்டா 4240 டூ நம்ம 230ன்னு வச்சுக்கலாம். இந்த ஏரியாவ வச்சுக்கலாம். அதுபோக நம்மளோட எல்லாம் எங்க வைக்கலாம்னா, கம்மியா வச்சுக்கலாம். ஒரு 15 பிப். இத எப்படி சொல்லலாம்னா, மார்க்கெட் நம்மளுக்கு எடுத்த உடனே என்ன ஆகுங்கிறத இப்போ சொல்றேன். ஏன் பை இந்த இடத்துல என்ட்ரி குடுத்துருக்கேன்னா, நம்மளுக்கு மார்க்கெட் எடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னா, மார்க்கெட் கரெக்ட்டா நம்மளுக்கு ஒரு செகண்ட். ம். இப்ப இந்த இருக்கிற ஏரியாலருந்து மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா, கரெக்ட்டா நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு 4200ங்கிற இந்த ரேஞ்ச தொட்டுட்டு திரும்ப நம்மளுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது, நம்ம கரெக்ட்டா இந்த ரீட்டெஸ்ட் ஜோன்ல நம்ம ட்ரேட் எடுத்து நம்மளோட டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட்டு. இது பை சைட். பை சைட் என்ட்ரிக்கான இது பை சைட் என்ட்ரிக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன். ஓகே. அப்பன்னா செல் எங்க எடுக்கணும்? 2வது கொஸ்டின் வரும். செல் எந்த இடத்துல எடுக்கணும்? செல் எந்த இடத்துல எடுக்கணும்னா, நம்மளுக்கு மேஜரா இருக்க நம்ம பை சைட் லிக்விடிட்டிய மார்க்கெட் எப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். அதே மாரி நம்மளுக்கு மார்க்கெட் இங்கிருந்து ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் டேப் பண்ணி, திரும்ப 2வது ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணி மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு போயிருச்சுன்னா, நம்ம திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுற ஏரியால எடுக்கலாம். இது பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் போக 4381ங்கிற இந்த ஏரியா வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. அப்படி 4381ங்கிற அந்த ஏரியாக்கு போகலாட்டியும் மார்க்கெட் கரெக்ட்டா நம்மளுக்கு இந்த ஏரியா 4300 டூ 29 இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் போக அதிகமா வாய்ப்பு இருக்கு. நம்ம செல் சைடு எங்க எடுக்கலாம்னா, மேக்ஸிமம் மார்க்கெட் இந்த ஏரியாக்குள்ள நம்மளுக்கு பிரேக் வச்சதுன்னா, நம்ம இங்க இருந்து 4325ல செல் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி, நம்மளுக்கு மார்க்கெட் அங்கலாம் செல் ஏரியா இல்ல. நம்மளுக்கு 4375க்குள்ள தான் மார்க்கெட் போகுதுன்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன எப்போ மார்க்கெட் 2ண்ட் பிரேக் பண்ணுதோ, இந்த ஏரியாலருந்து நம்ம ஒரு செல் சைடு எதிர்பார்க்கலாம். செல் சைடு எதிர்பார்த்தா மேஜரா நம்ம அங்கருந்து மார்க்கெட்ட கீழ வரைக்கி, நம்மளுக்கு ப்ரீவியஸா 4000 இதுவரைக்கும் நம்ம 4150 வரைக்கி நான் பை சைடு இத ஹைட் பண்ணிக்கிடுவேன். ஏன் இந்த இடத்த சொல்லலாம்னா, நம்மளுக்கு மார்க்கெட் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு ஒரு பை புல்லிஷ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு.
புல்லிஷ் மூவ்மெண்ட்ல மார்க்கெட் 4200ங்கிற இந்த ரேஞ்ச ஃபர்ஸ்ட்டு டேப் பண்ணி, திரும்ப ஒரு ரீடெஸ்ட் ஆகி 4195 இல்ல 90 வரைக்கும் வந்து, திரும்ப R1 பிரேக் பண்ணிருச்சுன்னா, மார்க்கெட் 4250ங்கிற இந்த ரேஞ்ச் போயிட்டு, திரும்ப அங்கருந்து ஒரு ரீடெஸ்ட் ஆயி 4030 ஆர் 38 இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்ன டேப் பண்ணி திரும்ப R1 பிரேக் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட், இங்க இருக்க பை சைட் லிக்விடிட்டியான ஏரியா 4300 அந்த ஏரியாவ மார்க்கெட் டேப் பண்ணி ரிவர்ஸ் ஆகும்போது, நம்ம மார்க்கெட் இந்த ஏரியாவ டேப் பண்ணி ரிவர்ஸ் ஆகும்போது, இந்த ஏரியாலருந்து உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது, நம்ம ஒரு செல் சைட் ட்ரேட் எடுக்கலாம். எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் செகண்ட டேப் பண்ணி, அங்கருந்து நம்மளுக்கு ஏ சாலிடா 4150ங்கிற இந்த ரீஜியன் வரைக்கும் நம்மளுக்கு வர அதிக சான்ஸ் இருக்கு. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் 2 நாள் திங்கள் டூ செவ்வாய் வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்ல ஒரு பை சைட் மொமெண்டம் தான் இருக்கும். அது நம்மளோட வரப்போற நியூஸ பொறுத்து தான். நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருக்க நியூஸ். ஃபர்ஸ்ட் இருக்க நியூஸ் என்னன்னா, நம்மளுக்கு ஐஎஸ்எம். இந்த நியூஸ் நம்மளுக்கு பாசிட்டிவா, நெகட்டிவான்னு இத பொறுத்து தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டேலருந்து செகண்ட் டே டியூஸ்டே வரைக்கும் நம்மளுக்கு பை சைடு தான் இருக்கும்னு நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் 2வது இருக்கிற ஏரியா என்னன்னா, நம்மளுக்கு புதன்கிழமை எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு. இந்த மீட்டிங்ல தான் நம்மளுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் ஹைக் பண்ண போறாங்களா? இல்ல நம்மள இந்த இன்ஃப்ளேஷன்லயே நம்ம கொஞ்ச நாள் சப்ஸ்டெயின் ஆகி மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகுது வரைக்கும் நம்ம இன்ட்ரஸ்ட் ரேட் கூட்டலாமா? இல்ல நம்ம இதிலேயே நம்ம கண்ட்ரிய குரோ பண்ணலாமான்னு அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அதுவரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு பை சைட் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். எப்போ நம்மளுக்கு ரேட் ஹைக் பண்ண முடிவு பண்ணுதாங்களோ, நெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு இந்த செல் சைட் வொர்க் ஆகும். ஓகே. இப்போ நான் வந்து ப்ரீவியஸா ஹைட் பண்ணதையும் நான் இங்க வந்து ஆ அன்ஹைட் பண்ணிடுறேன். ஓகே. பை சைடுக்குள்ளதையும் நான் திரும்ப ஒரு தடவ வரைஞ்சிடுறேன். லாங் பொசிஷன் எங்கேருந்து எடுக்கணும்னா, நமக்கு இந்த ஏரியாலருந்து 4195 இந்த ஏரியால எடுத்து நம்ம செல் எஸ்எல்ங்கிறத 4175ல வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஹையான இந்த ஏரியா, ஃபர்ஸ்ட் ஹை பொசிஷனான இந்த ஏரியா இத நம்ம வச்சுக்கலாம். இது பை சைடுக்குள்ள ட்ரேட். செல் சைடுக்கு நம்ம எப்படி எடுக்கணும்னா, மார்க்கெட் எப்போ நம்ம செல் சைட் 4300ங்கிற அந்த ஏரியா இல்ல R2வ நம்மளுக்கு எப்போ பிரேக் பண்ணுதோ, அப்பந்தான் நம்ம ஒரு செல் சைட் ட்ரேடுக்கே நம்ம போகணும். அதுவும் ரீடெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம செல் சைட் ட்ரேடுக்கே போகணும். அதையும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஏரியாவ எப்போ மார்க்கெட் வருதோ, அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். திரும்ப ஒரு தடவ டேப் ஆயி, நம்மளுக்கு ரீபவுன்ஸ் ஆகுது. இந்த ஏரியாலருந்து தான் நம்ம மார்க்கெட்ட செல் சைட் எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு R1யும் நம்மளுக்கு மார்க்கெட் டேப் ஆயி, திரும்ப அதுக்கப்புறம் மார்க்கெட் 4150ங்கிற இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் போகும். ஃபர்ஸ்ட்டு நம்ம போறது பை சைடு தான். மண்டே மார்னிங் நம்ம எடுத்தோனே ஒரு பை எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் நம்மளுக்கு புதன்கிழமை வர்ற நியூஸ பொறுத்து, அகைன் அடுத்த ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இது நம்மளோட மேஜரா இருக்க இந்த ஏரியா. அப்புறம் நம்ம மேஜரா இருக்க DY, DXYயும் பார்த்துடலாம். மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத. ஓகே. இந்த இடத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இருக்க மேஜர் சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த இடத்துல மார்க்கெட்ல மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோன் இந்த இடத்துல இருக்கு. மார்க்கெட் இத பண் பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாம சஸ்டெயின் ஆகி தான் இருக்கு. அது போக மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். கரெக்ட்டா அங்க நம்மளுக்கு எப்படி ஒரு இது இருந்துச்சோ, அதே மாரி தான் இங்கேயும் நம்மளுக்கு ஒரு பாத் இருக்கு. கரெக்ட்டா இந்த ஏரியா ரேஞ்ச் பவுண்ட் தான் இருக்குது. மார்க்கெட் இந்த 100ங்கிற டிஒஎக்ஸ எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மார்க்கெட்ல ஒரு நம்மளுக்கு கோல்டு மார்க்கெட்ல நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி போகலாம். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் இந்த ஏரியாக்குள்ளேயே சப்ஸ்டெயின் ஆகி, ஒரு செல் சைட் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா, கீழ வந்து நம்மளுக்கு இதையும் பிரேக் பண்ணி
இதோட 405 5ங்கிற அந்த ஸ் அ ரெசிஸ்டன் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சுன்னா, நம்ம டைரக்ட்டா கோல்டுல நம்ம பை என்ட்ரிய ஹோல்ட் பண்ணலாம். இது நம்ம பிரெடிக்ட் பண்ண நெக்ஸ்ட் வீக்ல அனாலிசிஸ் சார்ட்டு. இதே மாரி உங்களுக்கு ட்ரேடிங் அனாலிசிஸ் வீடியோ, ட்ரேடிங் மென்டர்ஷிப், உங்களுக்கு கைடன்ஸ் எல்லாமே வேணும்னா, என்னோட ட்ரேடிங் சேனல ஃபாலோ பண்ணுங்க. Instagramல இருக்கேன், YouTubeலயும் இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு யுஎஸ் பையிங், செல்லிங் நல்ல பிரைஸ் பண்ணணும்னா, என்னைய Instagramல டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். தேங்க் யூ ஃபார் ஃபாலோயிங் ட்ரேடிங் தமிழ் சேனல்.